ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த 13 ஆஃப் பீன் டிஸ்பிளின். என்னடா இவன் வந்துட்டு வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அண்ணனை கையிலே பிடிக்க முடியாது. காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி எக்ஸாமில் படித்து முடிக்கும் போதே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தேன் எக்ஸாமுக்கு. அதுக்கான தேவையான விஷயம்லாம் எடுத்துகிட்டு பேக்கையும் பேக் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே போகிற வழியில் ஒரு சுவிங்கமே போட்டுட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், கொஞ்சம் ஹெல்தி கொஞ்சம் அன்ஹெல்தி. அதுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு வந்து சுவிங்கம்மா கடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், ஒர்த்தாக இருக்கும். அப்படியே சீனரிஸ் கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கிட்டு ஓரமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நானும் இருக்கேன், பஸ் வர மாதிரி இல்லை. கடைசியாக ஒரு பஸ் வந்துச்சு. என்னடா இவன் திடீர்னு ஒர்க் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸாம் இருந்துச்சு. அதான் ஒரு 2-3 வீக்ஸாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வ்ளாக் பண்ண முடியலை. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வாய்ஸ் ஓவரோட வ்ளாக்ஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். போய் எக்ஸாம் வெயிட் பண்ணி எழுதிட்டு பாஸ் ஆகிட்டேன்ன்ற நியூஸோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே பள்ளி வாசல் நோக்கி உலகத்தொழில் போனேன். கொஞ்சம் தொழுதுட்டு ஒரு 1/2 hour மாதிரி சாஞ்சி பள்ளியில் இருந்துட்டு என்னது அதுக்கப்புறம் லஞ்ச் தந்தூரி பிரியாணி. எது செல்ஃப் ட்ரீட்டாக, அதில் மிச்சம் சாப்பிடல, போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீதியை பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அப்போ தான் டயட்டில் இருக்க முடியும். ஆனால் வரப்போட பதிவுகளை பார்த்து நான் டயட்டில் இருக்கேனா இல்லையானே நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா என் கண்ணுக்கு முன்னிக்கே எத்தனை ஜங்க் ஃபுட் கிடைக்கும். என்னால் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஏகப்பட்டது இருக்குது. நானும் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறேன். இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப என்னுடைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணலான்னு உட்காந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்கில் ஒரு சாய் குடித்தேன், நெஸ்கஃபே. அதுக்கப்புறம் அதை ரசித்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் கதைச்சிட்டு குடிச்சிட்டு கிளாஸ் முடிஞ்சதும் பேக்கை பேக் பண்ணிட்டு பஸ்ஸில் வீட்டுக்கு வந்துட்டு 2வது பஸ்ஸில் சூஸ் பண்ணுறது தான் ஹார்டான டாஸ்க். ஏன்னா அவ்வளோ பஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வீட்டில் வர பள்ளியில் தொழுதுட்டு கட்டிட்டு வந்த பிரியாணியில் சாப்பிட்டு அப்போ ஆரம்பிச்சதுடா எனக்கு சாபம். 1 இல்லை 2 இல்லை 4 5 6ன்னு போச்சு. ஏன்னா சீட் டே ஆச்சு. 15 daysனால் கண்டினியூஸாக இருந்தேன் அதுக்குள்ளால். ஓகே மக்களே, ஸ்டே ஹார்ட், ஸ்டே சேஃப். என்னோடய டேட்டா பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நான் 15 days கண்டினியூஸாக டேட்டில் தான் இருந்தேன். ஸோ இது என்னை பாதிக்காது. இருந்தாலும் எல்லோரும் கடினமாக இருக்கும் மக்களே.